சரி பிரியா, இப்போ என்னன்னா தங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா அதற்காக மக்களுடைய வரிப்பணத்தையும் மக்களுக்கு சேர வேண்டிய சேவைகளையும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றற்கு நாங்கள் நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த அமைச்சரை ஒதுக்குறதா நினைச்சு அந்த துறையை ஒதுக்குறதும் மக்களை ஒதுக்குறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு அரசு அப்படிங்கறதுதான் இது நிரூபிக்குது. இப்ப காமாட்சி நாயுடு சொல்றாங்க, ஒரு அமைச்சரை கம்ப்யூட்டர் டீச்சர் வேலை பார்க்க சொல்றாரு. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர் வேலை பார்த்து இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் உங்களை வச்சிருக்கோம் அப்படின்னு பேசுறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இவர்களுக்கு தெரிந்தது என்ன எதுவுமே இல்லை. அவங்களை எப்படி விளம்பரப்படுத்திக்கணுங்கிறத மட்டுமே நோக்கி போக கூடாது. இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டது போல தகவல் தொழில்நுட்பம் தான் எல்லாமே. அனைத்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா ஆர்கனைசேஷன் அரசு நடத்தக்கூடிய அனைத்து நிர்வாகங்களுமே கம்ப்யூட்டரைஸ்டு தான். பள்ளிக்கூடத்துல இருந்து அனைத்துக்குமே கம்ப்யூட்டர் வச்சுதான் இங்க டிஜிட்டல்ல தான் எல்லாமே பண்றாங்க. அப்ப ஒரு நல்ல அரசாக இருந்தால் அந்த துறைக்கு அதிகமாக செலவிட்டு அங்கு நடக்கக்கூடியதை எல்லாமே இவங்க பார்த்து எல்லாவற்றையும் நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய செலவு செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தா அப்படி இருப்பாங்க. இவர்கள் ஆள் பார்த்து, அதாவது பொன்முடியவர்களுக்கு துறையை நீங்க அடிஷனலா துறை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. சிறையில ஊழல் வழக்குக்காக இருந்த செந்தில் பாலாஜிக்கு என்ன பண்றீங்க? அதே துறையை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு கீழே எல்லாருமே வைக்கணுங்கிற ஒரு துடிப்பு திமுக இருக்கு. அப்படி இருக்கும்போது இவரு இந்த ஆடியோ லீக் ஆன பிறகு இவர் அமைச்சரா வச்சுக்கணும். ஆனா அமைச்சர் கிடையாது, ஒரு பவர்லெஸ் அமைச்சர். பவர்லெஸ் நான் சொல்லல, அதிகாரம் இல்லைங்கிறத அவரே ஒப்புக்கொண்டதுனால நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். நிதி இல்ல, அதிகாரம் இல்ல, திறன் இல்லைன்னு சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய திறன் அது திமுகவிற்கு இல்லை என்பதை தான் சூசகமாக திறன் இல்லை, திறன்கிற வார்த்தையும் அங்க சேர்த்துக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் அரசியலிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் ஆக சிறந்தவர் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதையும் நான் சொல்லல, அதை ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாரு பொருளாதாரம் புலி. இன்னைக்கு புலியாக இருந்தவர் எலியாக மாற்றப்பட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி ஊழல்வாதியாக முதல்வர் அவர்களே பேசினார். ஊழல்வாதின்னு குறிப்பிட்டு பேசிய செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய தியாகியாக மாற்றப்பட்டிருக்காரு. அப்ப திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு யார் மூலமாக கமிஷன் அதிகமாக கிடைக்குமோ அவர்கள் சார்ந்த துறைக்கு மட்டும் அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் இங்க நாங்க மக்களோடு மக்களாக இருந்து நாங்க. ராஜேஸ்வரி என்ன இன்னும் கொஞ்சம் விளக்கி வெளிப்படையா சொல்ல முடியுமா? எந்த துறையில கமிஷனா, யாரு கமிஷனை எதிர்பார்க்கிறாங்க? திமுக மொத்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பமே கமிஷனை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு பொதுப்படையாக எல்லாருக்குமே தெரியும். கரப்ஷன் சார், உங்களுடைய ரைமிங் பாருங்க. 2021 வரைக்கும் நல்லா இருந்ததா? அப்ப இனித்தது இப்ப கசக்குதா? சும்மா இந்த கமிஷன் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம். அதாவது அவங்களுக்கே கமிஷன் யாரெல்லாம் அதிகமாக கொடுப்பாங்களோ அதற்கு தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய பெயர் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கறத சொல்றது அந்த இடத்துல குறிப்பிடுவதே அதற்காக தான். இன்னைக்கு ஊழல் இருக்குன்னு அதுல 1000 கோடி ஊழல் மேலோட்டமாக தான் வந்திருக்கு. இன்னும் உள்ள இறங்கி பார்த்தா பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் அங்க ஊழல் நடந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அப்பா அவர்கள், அதாவது சபாநாயகர் அவர்கள், அவர் யாரா நடந்துக்கிறாரு? பாசிட்டிவா பேசணும்னு சொல்றாரு. அது யாருக்கு பாசிட்டிவா? திமுகவுக்கு பாசிட்டிவா பேசணுமா? நான் கேட்கிறேன். திமுகவுக்கு பாசிட்டிவா பேச முடியும்? ஒரு சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நீங்க வெளில பிரஸ் பண்றீங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மக்களுடைய முக்கிய பிரச்சனை குறித்து பேசணும்னு நினைச்சா அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்காம நீங்க தவிர்க்க பாக்குறீங்க. ஆனா ஒரு சட்டமன்றத்துக்குள்ள போய் கூட்டணி ஏன் வச்சீங்க அப்படிங்கறத பேசுறதா அனாவசியம் இல்லையா? அது குறித்தெல்லாம் பேசுறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துறீங்க. இது என்ன நடுநிலையாக இருக்க வேண்டிய ஒரு சபாநாயகர் இப்படி ஒரு சுத்தமா கட்சிக்காரர்கள் மட்டுமே நடந்து கொள்வது மிக வேதனையாக ஒரு ஜனநாயக மற்ற முறையில இந்த சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறது. இல்ல ராஜ், இப்ப என்னன்னா சட்டமன்றத்துக்குள்ள பிடிஆர் இதையெல்லாம் பேசி இருக்க வேணாமே அப்படிங்கறத கூட அவர் சொல்லி, ஏன்னா அது உட்கட்சி விவகாரம், நீங்க உட்கட்சி தானே, அதை நீங்க முதலமைச்சர்கிட்ட பேசி இருக்கலாமே அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல ஏதாவது சொல்லி இருந்தாரோ சபாநாயகர்? அந்த அர்த்தத்துல சொல்லி இருந்தாலும் அவர் இது இவருடைய வேலை கிடையாதுங்க. ஒரு சபாநாயகரா இருக்கும்போது அவரை நீங்க முதல்வர்கிட்ட பேசிட்டீங்க அல்லது ஒரு எம்எல்ஏ கேட்கும் போது நம்ம வெளியில போய் பேசிக்குவோம்
நேரு அவர்கள் சொல்றாரு, வெளியில போய் பேசிக்கோன்னு பாமகவை சேர்ந்த அருள் எம்எல்ஏ அவர்கள் சொல்லும் போது சொல்றாரு, இவர்களுடைய பாணியே வேற மாதிரி இருக்கு, இது முதல்வர்கிட்ட பேசிட்டீங்க அப்படிங்கறத அவர் அந்த இடத்துல சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னாலே அவர் ஒருதலை பட்சமாகத்தான் நடக்கிறாருங்கிறது மிக தெளிவாக வெளிப்படுது. இதுல பிடிஆர் அவர்களை நாம நிச்சயமாகவே கன்சிடர் பண்ணணும். எப்படின்னா, அவருக்கு எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்திருந்தார், அதாவது ஒரு துறை ரீதியாக ஏதோ அவர் செயல்படணும்னு என்னென்னமோ அவர் நினைச்சிருக்கலாம். அது எதற்குமே அரசு செவி சாய்க்கல, எதற்குமே நிதி ஒதுக்கப்படல. அப்ப அந்த வேதனையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு யாரு மன அழுத்தத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? முதல்வர் தான், திமுக முதல்வரா இருக்கலாம். அவர் எதுக்கு தன்னுடைய அமைச்சரவையில யார் இருக்கணும் முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர். அவர் எதுக்கு தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சக அமைச்சரையே எதுக்கு அவர் மன அழுத்தம் கொடுக்கணும்? என்ன இது லாஜிக்? அந்த மன அழுத்தம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அவரே ராஜினாமா செய்துவிட்டு போகணுங்கிறது தான் அவர்களுடைய. ஏன்னா ஏற்கனவே அந்த ஆடியோ 30,000 கோடி ஊழல் அப்படின்னு பேசின ஆடியோ அவர்களை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, யாரை முக்கியப்படுத்துறது, இந்த இடத்துல டிஆர்பி ராஜா அவர்களையும் பிடிஆர் அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்படிங்கும் போது அவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்றது, யாரை முன்னாடி கொண்டு வர்றதுன்னா, உதயநிதிக்கு ஆதரவாக உதயநிதிக்கு ஜால்ரா போட்டுட்டு யார் இருக்காங்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத நோக்கிதான் இன்னைக்கு திமுக நடக்கக்கூடிய பணிப்போரே நடந்துட்டு இருக்கு. அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதோ, இங்க உள்ள பழைய ஆட்களுக்கு முக்கியத்துவம் குறைக்கப்படுவது கண்கூடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது கட்சிக்காரங்களுக்கே தெரியும். இது உட்கட்சி விவகாரம், நாம உள்ளுக்குள்ள போய் ரொம்ப இறங்கி பேச வேண்டாம்னு நினைக்கிறோம். ஏன்னா பேச தொடர்ந்தா இதுக்குள்ள பல அரசியல் இருக்கும். தெரு பலகைகள்லாம் சாதியை அழிச்சுக்கிட்டு இருக்கவங்க உள்ளுக்குள்ள எப்படி சாதியத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க திமுகங்கிறது மக்கள் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இதை நம்ம அழிச்சு பேசினா டாபிக் மாறிடும், அத பேச நான் விரும்பல. இதுல குறிப்பாக பிடிஆர் அவர்கள் பேசியதை நம்ம ரொம்பவே ஆழமா மக்கள் சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடம். இவங்க நிதி ஒதுக்கல அப்படிங்கிறது ஒரு சாதாரண துறை கிடையாது. கண்டிப்பாகவே எது வளர்ந்தா தமிழகம் வளரும், எந்த துறை வளர்ந்தால் தமிழகம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னா கண்டிப்பாக அது தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ந்தால்தான் தமிழகத்தோட முன்னேற்றம். எல்லா துறையுமே வளரணும். ஏன்னா அந்த துறையை வளர்த்தி மக்களுடைய கோரிக்கையை தீர்க்கிறதுதான் அது ஒரு தனி துறையாவே நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா ஒரு துறைக்கு மட்டும் இப்படி வன்மத்தை கொட்டுறது அப்படிங்கிறது அந்த துறையை யார் நிர்வகிக்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த அமைச்சரை பொறுத்துதான். அப்படின்னா உண்மையாலுமே இது முதலமைச்சருடைய நிர்வாக திறமையின்மை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற அதுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா இது நிக்குதோ? ஆமா, அத முதலமைச்சரை குறை சொல்றதே உங்க ஊடகத்துல குறை சொல்லதான் செய்வாங்க. என்ன குறை கண்டீங்க எங்க அமைச்சர்கிட்ட? நீங்க கண்ணை திறந்து பாருங்க, மக்கள் என்ன பேசுறாங்க கேளுங்க. அதெல்லாம் காது கண்ணு எங்க அமைச்சர் பேசுறதே நீங்க கேளுங்க சார், அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். சொல்லுங்க மேடம், சுருக்கமா. அதாவது விவசாயிகளுக்கு பயனளிக்கணும்னு உழவன் ஆப் ஒண்ணு அதிமுக காலகட்டத்துல உருவாக்கப்பட்டது. அதாவது ஐடி மூலமாக எல்லாருக்குமே உதவ முடியும் அப்படிங்கறத அந்த முன்னேற்றம் அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த காலகட்டத்தில் இருந்ததை விட இன்னைக்கு அதிகமான ஒரு ஐடி வளர்ச்சி இருக்கு. அப்பவே விவசாயிகளுக்கு ஆப் வேணும்னு நினைச்ச கட்சி அதிமுக. ஆனா இந்த ஐடி தகவல் தொழில்நுட்பம்னா என்னன்னே தெரியாம அதுக்கு நிதி ஒதுக்காம, இல்ல தெரியாம ஒதுக்காம இருக்காங்களா அல்லது தெரிஞ்சே ஒதுக்காம இருக்காங்களா, இந்த அமைச்சருக்கு இது போதும்னு நினைக்கிறாங்களா, தமிழக மக்களை கன்சிடர் பண்ணல. அவங்களோட முக்கியமான இடம் என்னன்னா, இந்த நிதி ஒதுக்குறது, திட்டங்கள், புதிய திட்டங்களை கொண்டு வருவது, இது எல்லாமே அமைச்சருக்காக செய்வது போலதான் இருக்கே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்வது போல இல்லை. புரியுது. நீங்க சொல்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த கமிஷன் அதிகமா வர்ற துறைக்கு அதிகமான நிதி அப்படிங்கறது எந்த அடிப்படையில இந்த அரசாங்கம் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பிரியா ரொம்ப சுருக்கமாக இறுதி கருத்தை வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா அமைச்சர்களும் என்னுடைய துறைக்கு நிதி இல்லை அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தையோ இல்ல அவர் சொன்ன மாதிரி முதலமைச்சருக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்? அதாவது கேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு துறை சார்ந்து அவரை கேட்டிருப்பாரு, நிறைய கேட்டிருப்பாரு, அதோட வெளிப்பாடுதான் இங்க வெளிப்படுத்துறாருங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல ஒதுக்கப்படும் அளவிற்கு நிதி ஒதுக்கப்படவில்லைன்னு குறிப்பிடுறாரு. பிடிஆர் அவர்களுடைய பதில்ல
மற்ற மாநிலங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இங்க ஒதுக்கலங்கிறத சொல்றாருன்னா அவருக்கு தெரியாதா இந்த துறைக்கு என்னென்ன தேவை இருக்கு, எவ்வளவு வேணும், எல்லாமே அவர் கேட்காமலா இருந்திருப்பாரு. அதனால தெளிவாக ஒரு நிர்வாக திறன் இல்லாம இருக்காங்க. இவர் சார்ந்த துறைக்கு நிதி கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. அவர் இப்படிதான் நடத்தணுங்கிறதுக்காக நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதை அவரு வெளிப்படுத்தி இருக்காரு சட்டமன்றத்துல. இது மக்கள் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்னலாம் யார் அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்கிறத சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இவர் சொல்லி இருக்காரு. இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே, அதாவது யார் மூலமாக அதிக கமிஷன் கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டுமே சார்பாக நடந்து கொள்வதுதான் திமுகவுடைய ஆட்சி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.